அவர்களை பற்றியும் சில விடயங்களை எனக்கு தெரிந்தவரை உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு குறையாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முழுமையாக ஆயத்தம் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நாள் தஜ்ஜாலை பற்றி நினைவூட்டினார்கள். அந்த நேரத்திலே அது நீண்ட உரையாக இருந்ததன் காரணமாக சில வேளைகளிலே தங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி கொண்டார்கள், சில வேளைகளிலே தங்களுடைய சப்தத்தை உயர்த்தி கொண்டார்கள். நீண்ட உரைகள் ஆட்டுகின்ற போது மனிதன் களைப்படைப்பது போல அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படி களைப்படைந்து சத்தத்தை சில நேரத்தில் தாழ்த்தி சில நேரத்தை உயர்த்தி அப்படி அந்த உரையை ஆற்றினார்கள். ஆற்றிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ திரும்ப சிறிது நேரம் கழித்து வருகிறார்கள். கேட்கிறார்கள், உங்களுடைய விடயம் என்னவென்று கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ் தகர்து தஜ்ஜால கதாதன் ஃபகஃபல்த ஃபீஹி வரஃபஅத். எங்களுக்கு நீங்கள் காலையிலே தஜ்ஜாலை பற்றி சில விடயங்களை சொன்னீர்கள். அதிலே சில நேரத்திலே உங்களுடைய சப்தத்தை தாழ்த்தினீர்கள், சில நேரத்திலே உங்களுடைய சப்தத்தை உயர்த்தினீர்கள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே சொல்கிறார்கள், ஒயிரு தஜ்ஜால் அஹ்வஃபுனி அலைக்கும். தஜ்ஜாலை விட உங்களுடைய விஷயத்திலே நான் கூடுதலாக பயப்படக்கூடிய ஒன்று இருக்கிறப்பா என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் இந்த தஜ்ஜாலை தான் ஏதாவது சொல்லுவார்களோ என்று நினைக்கிற போது, தஜ்ஜாலை விட நான் கூடுதலாக உங்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தா யுபஸ் தஜ்ஜாலுன் கத்தாமுன் கரீபன் மின் ஸலாசி குல்லுஹும் யஸஅமு அன்னஹு ரசூலுல்லாஹ். இந்த பெரிய தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் 30 பொய் தஜ்ஜால்கள் வருவார்கள். தஜ்ஜால் என்று சொன்னாலே உண்மையை பொய்யாக்குபவன், பொய்யை உண்மையாக்குபவன். இதுதான் அதனுடைய அரபு மொழி அர்த்தமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பொய் தஜ்ஜால்கள் வருவார்கள். கரீபம் மின் ஸலாசி, 30க்கு நெருக்கமாக வருவார்கள். குல்லுஹும் யஸஅமு அன்னஹு ரசூலுல்லாஹ், அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்வார்கள் தாங்கள் ரசூலுல்லாஹ் என்று. நான் நபி என்று அவர்கள் கூற போட்டார்கள். அவர்களுடைய செய்தியை பார்த்தால் தாங்கள் தான் நபியோ என்று நினைக்கின்ற மாதிரி அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய எழுத்துக்களும் அமைந்திருக்கும். இப்படியான ஒரு நிலைமையிலே வருவார்கள். யௌதூலகும் மினல் அஹாதீஸி பிமாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும். அவர்கள் சில செய்திகளை கொண்டு வருவார்கள், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும். யாருக்கு சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லுகிறார்கள், நம்முடைய மூதாதையர்கள் வாழையடி வாழையாக அந்த தொடர்ந்து நபி வரை சொல்லாத சில செய்திகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஃபையாக்கும் வையாகும், உங்களையும் எச்சரிக்கிறேன், நான் அவர்களையும் எச்சரிக்கிறேன். லா யுலில்லூனக்கும் வலா யஃதமூனக்கும், அவர்கள் உங்களிலே வழிகாட்டிலே போட்டுவிடக் கூடாது, உங்களை ஃபித்னாவிலே போட்டுவிடக் கூடாது. மரியாதைக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நீங்க ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். நான் வருகின்ற போது அடிக்கடி பார்ப்பதுண்டு, ஒரு விளம்பர படவை போட்டிருக்கிறது, மார்க்கத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே அப்படி என்று போட்டிருக்கிறது. நான் நினைத்தேன், அநேகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அந்த விளம்பர பலகை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பார்ப்பீங்க, அந்த வஹி என்பது நான் மொழிபெயர்த்த குர்ஆனும் நான் சஹீஹாக்கிய ஹதீஸ்களும் அப்படியே சேர்த்து போட்டிருந்தால் அந்த விளம்பரத்துக்கு ஒரு வெலிடிட்டி இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்திலேயும் அந்த எழுதக்கூடியவர்கள் தவறிவிட்டு விட்டார்கள். சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை.
நான் இதை உங்களுக்கு ஏன் சொன்னேன் என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், செய்திகளை கொண்டு வருவார்கள். உங்களையும் எச்சரிக்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கிறேன், பின்னுக்கு போறவர்களையும் எச்சரிக்கிறேன், சொல்ற அவங்களையும் எச்சரிக்கிறேன். தலைவர் சொல்லிட்டாரு, யாராவது பின்னுக்கு போனீங்க என்று சொன்னா உங்களை அவர்கள் வழிகாட்டிலே பட்டு விடுவார்கள். நீங்களும் நரகத்துக்கு தான். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அதே மாதிரி போக வேண்டியிருக்கும். அவர்கள் உங்களை ஃபித்னாவிலும் போய்விடக் கூடாது. இன் யஹ்ருஜ் வஅன ஃபீக்கும், அந்த உண்மையான தஜ்ஜால் கடைசியிலே வருகின்ற போது நான் உங்கள் மத்தியிலே இருந்தால் ஃபன ஹஜீபுஹு தூனகும், நான் அவனிடத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன். வை யஹ்ருஜ் லஸ்து ஃபீக்கும், நான் இல்லாத காலத்தில் அவன் வந்துவிட்டால் ஃபம்ருன் ஹஜீஜுன் நஃப்ஸிஹி வல்லாஹு கலீஃபத்தி அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு பிரதியாக இருந்து கொள்வார். அப்ப தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்று சொன்னால் என்ன? நாமளும் நம்மளுடைய மூதாதையர்களும் சொல்லாத செய்திகளை இந்த தஜ்ஜால்கள் வந்து சொல்லுகின்ற போது நாம என்ன செய்ய வேண்டும்? நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி இருந்தா அவங்களை எதிர்த்து போடுவாங்க. நபி இல்லாத காலத்துல ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய முஸ்லிம்களுக்கு ஹலீஃபாவாக, பொறுப்பாளியாக என்னுடைய சார்பிலே இருந்து கொள்வார் என்று சொன்னார்கள். இன்னஹு ஷாபுன் கததுன், எப்படி சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவன் ஷாபுன் கததுன், ஒரு வாலிபனாக இருப்பான், ரொம்ப திடகாத்திரமான வாலிபனாக இருப்பான். ஐனுஹு தாஃபியா, அவனுடைய கண்கள் இருக்கிறதே அந்த ஒற்றை கண் குருடாக இருக்கும். பமன் அத்ரகஹு மின்கும், உங்களிலே யார் அவனை அடைந்து கொள்கிறானோ ஃபல்யக்ரு அலைஹி ஃபவாத்திய சூரத்துல் கஹ், உங்களிலே யார் தஜ்ஜால் வந்து விட்டதாக அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் சூரத்துல் கஹ்வுடைய ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு ஹாரிஜுன் ஹல்லத பைன ஷாமி வல் இராக், ஈராக் தேசத்துக்கும் ஷாம் தேசத்துக்கும் நடுப்பகுதியிலே இருந்துதான் அவர் வருவார். அது என்ன நடுப்பகுதி என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவன் வருகின்ற நாள் ரொம்ப ஃபசாது பண்ணுவான், குழப்பம் பண்ணுவான். வடப்புறத்திலும் இடப்புறத்திலும் என்று சொன்னால் முழு உலகத்துக்குமே குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருப்பான். யா இபாதல்லாஹ் ஃபஸ்புது, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்க அந்த மாயைகள்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. பொய் தஜ்ஜால்களே நீங்க மாட்டிக்கொள்ளாதீங்க, நெச தஜ்ஜால்லே நீங்க மாட்டிக்கொள்ளாதீங்க. தஜ்ஜால் என்றாலே பொய் என்று அர்த்தம். அப்ப பொய் தஜ்ஜால் என்றால் பொய்யிலும் பொய் தஜ்ஜால். அதுலதான் கூட ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. எதிர பயப்படுறாங்க? இந்த பெரிய தஜ்ஜாலை விட இந்த சின்ன குட்டி தஜ்ஜால்களுக்கு தான் நான் என்ன செய்கிறேன், நான் கூடுதலாக பயப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இபாதல்லாஹ், நீங்க உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். எதுல? நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டாங்க அந்த செய்திகள், நம்மகிட்ட சொன்னாங்களே, அந்த வாழையடியாரையாக வந்ததே, அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவர் இந்த பூமியிலே எவ்வளவு நாள் வாழ்வார் யா ரசூலுல்லாஹ்? இப்படி அநியாயம் செய்யறானே, அவன் எத்தனை நாள் வாழ்வான்? 40 யௌமா. அவன் வாழ்றது என்ன? 40 நாள் இந்த உலகத்திலே வாழ்வான். யௌமுன் கஸனா, முதலாவது நாள் 365 நாளை போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் ரொம்ப சுலோவாக போகும். இந்த இடத்துல நான் ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தேன், சூரியன் தினமும் அர்ஷுக்கு சென்று வருகிறதா அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாங்க. புகாரி இமாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரியன் மறைகிற நேரத்துல தத்ரி ஐன தல்ஹப், இந்த சூரியன் எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும். அல்லாஹ்வும் அவருடைய தூதரை சொல்றதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன்னஹா தல்ஹப ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அர்ஷ், அது போய்கொண்டிருக்கிறது, அரசுக்கு கீழால் போய் சுஜூது செய்வதற்காக அது போய்கொண்டிருக்கிறது. ஃபைஸ்தலன்
அது அரசுக்கு கீழால் போவதற்காக வேண்டிய அனுமதி கேட்டாலும் கூட அது திரும்ப கிழக்கிலே உதிப்பதற்கு அதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அது கிழக்கிலே உதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இப்படியே ஒவ்வொரு நாளும் அது போகின்ற நேரத்திலும் அதற்கு என்ன செய்யப்படுகிறது? அரசிலே சுஜூது செய்வதற்கு அனுமதி வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அது திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளிலே சொல்லுவார், நீ வந்த வழியே திருப்பி சென்று விடு என்று சொல்வார். வந்த வழியே திருப்பி தந்து விடு என்று சொல்லுவான். இப்ப என்ன செய்யும்? அந்த சூரியன் மேற்கிலே அது உதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் தன்னுடைய தங்குமிடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அர்ஷை நோக்கி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதற்கு அனுமதி அளிக்கப்படுவது கிடையாது. அது அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு நாள் அதுக்கு அனுமதி அளிக்கப்படும். இப்ப என்ன இதை எழுதுறவங்களோட வாதம் என்று சொன்னா, உண்மையான செய்திகளை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே கூற மாட்டாங்க. அப்ப சூரியன் தன்னைத்தானே சுட்டுகிறதை தவிர வேறு வானத்துக்கு மேல் பகுதிக்கு அது சென்று வருவதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சூரியன் தன்னைத்தானே சுத்துதா போதாது? அப்போ பூமி தான் தன்னைத்தானே சுத்துது, அப்படிதானே? சூரியன் தன்னைத்தானே சுத்துகிறது என்று இதில் எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களை அறியாமலேயே சில பிழைகளை அதிலே போட்டிருக்கிறான் போல் விளங்குகிறது. இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அடுத்தது என்ன பிரச்சனை? ஏழு வானம் என்று போட்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல ஏழு வானம் வருவது உண்மை. அந்த சபுவுக்கு ஏழு என்ற அர்த்தம், 12 என்ற அர்த்தம். சகோதரர்களே, இன்றைக்கு வரக்காட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விஞ்ஞானமாவது வானம் என்று இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்களா? வானம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்களா? சொன்னது கிடையாது. நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மையிலே வானம் என்ற ஒரு சொல் இல்லை. அப்ப நாம் எல்லாரும் வானம் என்ற சொல்லை பாவிக்கிறோம். இப்ப நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபி அவங்க இருந்த காலத்தை யோசிக்க வேண்டும். இருந்த காலத்துல சூரியன் பூமி தன்னைத்தானே சுத்துகிறது, சூரியன் என்ன சரி வேற ஒரு அரசுக்கு அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த கால மக்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? குர்ஆனை ஏற்றிருக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுடைய பார்வையிலே அன்றைக்கு கிழக்குல தான் சூரியன் உதிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோட்டம் அளிக்கிறது. இன்றைக்கு நமக்கு அப்படித்தான் தோட்டம் அளிக்கிறது. திருப்பி மேற்கில் என்ன செய்கிறது? மறைகிறது. அப்ப இப்ப பூமி தன்னைத்தானே சுற்றுவதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன். அப்ப அதுக்கு முன்னால வந்த மக்களுக்கெல்லாம் அல் குர்ஆன் வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டுவதாக இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? உடைக்கக்கூடாது. இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய மக்கள் சூரியனை இந்த பூமி சூரியன் எந்த திசையில உதிக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிழக்குல தோன்றி மேற்குல மறையுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சகோதரர்களே, சூரியன் இந்த வேலையை செய்யவில்லை. பூமி சுற்றுவதால் தான் அந்த கிழக்கு மேற்கு என்றெல்லாம் நமக்கு வருகிறது என்பது விஞ்ஞான உண்மை. ஆனா அந்த கால மக்களுக்கும் விளக்க வேண்டும். இந்த கால பொது பாசையிலும் அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். மக்கள் வரம்பப்பட்டிக்கிற வார்த்தையை, அதனாலதான் வானம் என்ற சொல்லு, கிழக்கில் உதிக்கிறது என்ற சொல்லு, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? அது பதிக்கப்படுகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த சூரியனுடைய அந்த குடும்பம் இருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுத்தினாலும் கூட சூரிய குடும்பம் ஒரு அந்த அப்படியே சூரியன் அத்தனை அந்த கிரகங்களை மறைத்துக் கொண்டு அப்படியே வான்வெளியில பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது போய்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. எங்க போகிறது என்று இதுவரைக்கும் தெரியாது. போற போக்குல அது எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போவதால் அந்த சூரியனுடைய கவர்ச்சி, அந்த ஈர்ப்பின் காரணமாக பூமியை சுத்தி கொண்டு போகிறது. பூமியும் தன்னைத்தானே சுத்துது, மற்ற கிரகங்களும் சுத்துது, சந்திரனை இழுத்துக்கிட்டு போகுது, எல்லாத்தையும் இழுத்து கொண்டே போகிறது. ஒரு நாள் அது போகின்ற போது அல்லாஹ்வுடைய அரசை நோக்கி அது போய் சேரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அரசை நோக்கி அது போய் சேரும். இதை நாம நம்பினா என்ன பிரச்சனைப்போ? அந்த கால மக்களை நேர்வழி பெறணும்,
விஞ்ஞானத்துல என்ன சொல்றான், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றான். அந்த இடத்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அரசுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு அது போகின்றது என்று நாம நம்பிக்கொண்டு போக வேண்டியது ஈமானுடைய மக்களுக்குள்ள ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் நாடினால் பூமியை மெதுவாக சுத்த வைப்பான், ஸ்பீடாக சுத்த வைப்பான், சூரியனை ஓட வைப்பான், நிக்க வைப்பான், எல்லாம் அல்லாஹ் தான செய்வான். இங்கதான் இந்த தஜ்ஜாலுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஒரு வருஷம்னா என்ன அர்த்தம், பூமி அவ்வளவு ஸ்லோவாக சுத்தம். ரெண்டாவது நாள் என்ன அர்த்தம், ஒரு மாசம் போல. அப்ப கிழக்குல இருந்து மேற்குக்கு சூரியன் போறதுக்கு 30 நாள் எடுக்கும். முதலாவது நாள் 365 நாள் எடுக்கும், ரெண்டாவது நாள் 30 நாள் எடுக்கும், மூன்றாவது நாள் ஒரு வாரம் எடுக்கும். ஒரு வாரம் எடுக்கும். அடுத்த நாட்கள் மிச்சம் 37 நாட்களும் உங்களுடைய சாதாரண வளமையான நாட்கள் போல அது போகும். அப்போ ஒரு இயற்கைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு தஜ்ஜால் வருகின்ற போது நடக்கிறதா இல்லையா, அதை நாம ஒத்துக்கொள்றோமா இல்லையா? அப்ப நாம ஏன் அப்படி ஒத்துக்கிட இல்லைன்னு சொன்னா அந்த தஜ்ஜாலுடைய சம்பவம் ஒன்னத்தையும் நாம என்ன செய்யலாது, நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது சகோதரர்கள். அப்போ இதை நீங்க விளைவு பண்ணுங்க. இப்ப பாருங்க, நம்ம தான் இந்த மாதிரி குறுக்கு நெடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருப்போம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் பதாரிக்கல் யோமுள்ளதி கசனா தக்மீனா ஃபீஹி ஸலாத்து யோமின், அந்த ஒரு நாள் ஒரு வருஷம்னு சொன்னீங்களே, அந்த நாள்ல நாங்க ஒரு நாளுடைய 5 நேர தொழுகையை தொழுதா போதுமா? ஏனென்றா சூரிய உச்சிக்கு வராது, சூரிய இப்படி அசருக்கு இப்படி சாயாது, சூரிய மறையாது. ஆனா உருவாசத்தை செய்ய கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும், பெரிய ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா உகுதுருலஹு கதலஹு, உங்களுடைய வளமையான கணிப்பீட்டை நீங்கள் மேற்கொண்டு கொள்ளுங்கள். நீங்க உருவாசம் பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, தொழுது கொடுங்க. இப்படி ரசூலுல்லாஹ் இதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நாம என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஒரு வருஷம் பூரா 5 நேரம் தான் ஒரு ஆள் சொல்லுவார் ஒரு வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் அடுத்த நாளைக்கு ஒரு மாசம் நீக்குமே, அந்த 30 நாள் 5 நேரம் தான் சொல்லுவார். சூரியனை தான் பார்ப்பார் அவரு. நான் சொல்றது விலங்குகள் அவங்களுக்கு நன்றாக நீங்க சிந்தனையில போட்டு கொடுங்க. அவர் சூரியனை பார்ப்பாரு. அடுத்தது ஒரு கிழமையில 5 நேரம் தான் அவர் என்ன செய்வாரு, அவரு சொல்லுவாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே இப்படியான பிரச்சனை மக்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகையை பாழ்படுத்தி விடக் கூடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, நீங்க சரியான டைமை பார்த்து தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு விடயத்தை சொல்றாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இலங்கைக்கு போயிட்டு ஒரு எட்டஸுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு புக் ஒன்று. அந்த புக்கோட பேர் நபி வழியில் நம் தொழுகை. அதுல எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோட தொழுவது என்ற அந்த சப்ஜெக்ட் அதுல பூரணமா குறிக்கப்படையில வந்து, அதனால இந்த நூலை எழுதிய ஆசிரியருக்கு நபி வழியில் நம் தொழுகை எழுதினால அந்த ஆசிரியருக்கு இந்த புக்கை போஸ்ட் பண்ண வேண்டியதாக அதுல ஒரு முன்குறிப்பொண்டு போட்டு 5 நேரம் பள்ளியில சென்று தொழுவதுதான் நபி வழியில ஆக சிறந்த வழிமுறையாக இருக்கிறது அப்படின்னு போட்டு அனுப்பலாம். அந்த புக்கை போடுறதுக்கு அனுமதி தரந்தான் இந்த நாடு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்த்துக்கிட வேண்டியது சகோதரர்களே. அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது எவ்வளவு நாள் ரசூலுல்லாஹ் அவன் சுத்துற வேகம் இருக்கும், பூமி முழுக்க சுத்துவான்னு சொல்றீங்களே, காத்து மாதிரி ஸ்பீடா போவான். அப்படின்னா என்ன அர்த்தம், பிளைட்ல எல்லா நாட்டுக்கும் அவர் என்ன செய்வாரு, திரிவார். ஒரு நாட்டுக்கு வருவார், ஒரு ஊருக்கு வருவார், அங்க உள்ளவர்களை அவனுடைய வழியிலே கூப்பிடுவார். கூப்பிடுகின்ற நேரத்தில் அவர்கள் அவனை நம்புவார்கள். என்னதை பார்த்து நம்புறவங்க, என்னதை பார்த்து நம்புறவங்க, அதிசயத்தை பார்த்து நம்புறவர்கள். முட்டையை உடைச்சா உள்ளுக்கு சோப்பு வந்தா அந்த அதிசயத்தை பார்த்து யாரை நம்பிடுவாங்க, அந்த மந்திரியை மந்திரிக்கிறவரை நம்பிடுவாங்க. வந்து சோப்பு வரது வேற சப்ஜெக்ட், ஆனா நம்பிடுவாங்க. வந்து இது பௌத்துக்களை இது கத்துற நேரத்தில் ஒரு கட்டி ஒண்ணு வெளியே வந்துட்டு மயிலோட வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதோட அதை என்ன செய்வாங்க, நம்பிடுவாங்க. அந்த இடத்துல போத்தல் ஒண்ணு பிறக்கி எடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து அதை நம்பிடுவாங்க. போத்தல் உண்மையிலே பிறக்கி இருந்த அந்த இடத்துல ஏற்கனவே அது புதைக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே அது புதைக்கப்பட்டாச்சு. அந்த இடத்த சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. வந்து சகோதரர்களே,
அப்ப இந்த மாதிரி நம்பக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அவன் அப்படி நம்பி அவனுடைய சொல்லுக்கு அவங்க அடிபணிடுவாங்க. உடனே வானத்துக்கு அந்த தஜ்ஜால் கையை போடுவான், மழை பெய்யும். பூமிக்கு கையை போடுவான், அது என்ன செய்யும், பூத்து கொள்ளும். இந்த நேரத்தில் அவர்களுடைய கால்நடைகள் எல்லாம் வயிறு நிரம்பி பாலை நிரப்பிக் கொண்டு வரும். அப்படியே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். யாரு, தஜ்ஜாலை ஏற்றுக்கொண்ட கூட்டம். கிட்டத்தட்ட சொர்க்கத்தை மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு காட்டுவான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கத்தை மாதிரி வாழ்க்கை அவர் காட்டுவார். இரண்டாவது ஒரு கூட்டத்திலே வருவார், வந்து அவர்களிடத்தில் அனுமதி கேட்பாரு, அவர்களை அவர் பக்கம் அழைப்பாரு. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் அவனுடைய சொல்ல ஏற்றுக்கிற மாட்டாங்க. யாரு, சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய மக்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ அவன் என்ன செய்வான், அவர்களுக்கு எல்லாத்தையும் தடை செஞ்சிருவான். மக்கள் எல்லாம் பஞ்சத்துல என்ன செய்வார்கள், வாடுவார்கள். வாடி போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை கூப்பிடுவார். அவர் ரெண்டாக அப்படியே பொழப்பான். பொழந்து இங்கிட்ட ஒரு பாதி இங்கிட்ட ஒரு பாதி வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரம்யத்தல் வரல், அம்பு வீசக்கூடிய தூரம் எந்த அளவுக்கு போகுமோ ஈட்டிய அந்த அளவுக்கு தூரம் ஒரு பாதி இருக்கும், மற்ற பாதி கிட்டி இருக்கும். இப்படி வைத்துக் கொண்டு நடுவில் இருந்து கொண்டு உப்ப நம்புறீங்களான்னு கேட்பான். வந்து எப்படியாக இருக்கும். அப்போ மக்கள் பெரும்பாலானவர்கள் அந்த நேரத்தில் நம்புவார்கள். திரும்ப என்ன செய்வான், அவரை உயிர் கொடுத்து அவனே எழுப்புவான். எழுப்பிட்டு அவன்கிட்ட கேட்பான், நீ நம்புறியான்னு கேட்பான். அவர் என்ன சொல்லுவாரு, சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தஜ்ஜால் நீதான், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்கிறார்கள். சரியா? அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி அவன் சோதனையிலே மக்களை ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறக்குவார். வானத்திலே இருந்து இறக்குவார். ஃபயன்சிலு இந்த மனாரத்தின் பைலா ஷர்கிய டமஸ்கஸ் தேசத்தின் கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய மனாராவிலே, வெள்ளை மனாராவிலே ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் மதீனா பள்ளியிலேயாவது மனாரா இருந்ததா, மக்கா பள்ளியில மனாரா இருந்ததா? அப்ப டமஸ்கஸ் பள்ளியில இருக்கக்கூடிய மனாரா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய முன்னுரிமை பாருங்க. வந்து இன்றைக்கு அந்த மனாரா என்ன செய்து விட்டது, அது வந்து விட்டது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வாலியன் கஃபைஹி அலா அஜ்னிஹத்தி மலக்கை, மலக்குமார்களுடைய இரண்டு இறக்கைகளிலும் தங்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அவர்கள் அப்படியே இறங்குவார்கள். இதா தாழ்த்தா ரஸஹு கத்தர வைதா ரஃபஹு தஹத்தர மின்ஹு ஜுமான் கல்லுலு, மாதுளம் விதைகள் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட மாதுளம் விதைகள் போல தண்ணி அப்படி தெளிவாக அப்படி தெளிக்கும். அது ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எதற்காக வேண்டி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவர்கள் தூய்மையான மனிதராக அந்த இடத்துல வானத்திலிருந்து இறங்குவாங்க. வானத்தில் இருந்து அவர்கள் இறங்குவார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மூச்சு காத்து யாருக்கெல்லாம் படுகிறதோ இறை நிராகரிப்பாளர்கள் மௌத்தாயிடுவாங்க. இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொடுமா? குர்ஆன் ஒன்று எட்டைக்கால இப்படி சொல்லிக்கிறா, மூச்சு காத்து பட்டா மனுஷன் என்ன செஞ்சிடும், மௌத்தாயிடுவான்னு சொல்லிக்கிறா, சொல்ல இல்லை. அப்போ டோட்டல் தஜ்ஜாலுடைய ஹதீஸ் என்ன செய்கிறது, இந்த இடத்துல வந்து குர்ஆனுக்கு மரணாவே போகுது. மூச்சு காத்து பட்டு மனுஷன் மௌத்தாக மாட்டா, இது எங்கப்பா குர்ஆன்ல இருக்குது? விஞ்ஞான அறிவு சொல்லுதா? மூச்சு காத்து படுறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வந்து மௌத்தா போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரோட பார்வை எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு மூச்சு போகும். இதை குர்ஆன் ஏற்றுக்கணுமா? பார்வை பார்க்குற அளவுக்கு மூச்சு காத்து போகுமா? நீங்க எவ்வளவு தூரம் பார்ப்பீங்க? அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யும், மூச்சு காத்து போவாங்க. ஈக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இப்படியே அவர்கள் இருக்கிற நேரத்தில் தஜ்ஜாலை தேடிக்கொண்டு ஓடுவார்கள். லுத் என்று சொல்லக்கூடிய கதவின் பகுதியிலே அவரை பிடித்துக் கொள்வார்கள்.
இந்த லுத்து எங்க இருக்கு தெரியுமா? இந்த லுத்து இருக்கக்கூடிய இடம் இப்ப இஸ்ரவேலுடைய ஒரு நகரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்துல டமஸ்கஸ் இருந்தது, ஷாம் இருந்தது, இஸ்ரவேல் இருந்ததா? இஸ்ரவேல் ஒரு நாடு இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க சொல்றாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கறாங்க, பாரிக்கனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாம் தேசத்துக்கும் யமன் தேசத்துக்கும் நஜித் தேசத்துக்கு நீங்க துஆ செய்யுங்க. நஜித் தேசம் என்று சொன்னால் அந்த நாளில எது நஜிதாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ஈராக்கை அண்டி உள்ள பகுதிகள். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்யவில்லை, திரும்ப திரும்ப ஷாமுக்கும் யமனுக்குமாக அவர்கள் துஆ செய்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் நீங்க நஜிதுக்கு துஆ செய்யல? உனாலிக ஜலாசில் வல் ஃபிதன், அங்கதான் ரொம்ப குழப்பங்கள் நடக்கும், ஒரே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். வபிஹா யத்லு கர்மு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு புதிதாக அங்கே உதயமாகும். 1948 ஆண்டுக்கு முன்னுக்கு உள்ள எட்லஸ் படத்தை பார்த்தா இஸ்ரவேல் ஒரு நாடு என்ன செஞ்சிக்காது, ஈக்காது. 48க்கு பிறகு உள்ள படத்தை பார்த்தா இஸ்ரவேல் ஒரு நாடு தானா உதயமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அங்கதான் முழு ஷைத்தானுடைய கொம்புகளும் புதுசாக உழைக்கும்னு சொல்றாங்க. அந்த லுத்துட இடத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அந்த மாதிரி அவர்கள் அந்த இடத்துல வந்துவிட்டு அவன் என்ன செய்து விடுவார்கள், அவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை எல்லாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஜ்ஜாலுடைய கூட்டத்தை அப்படியே கொலை செய்து விடுவார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பாதுகாக்கப்பட்ட மக்கள் எல்லாருடைய முகத்துல எல்லாம் தடவி விடுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு மனுஷன் கவலையில் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவனோட முகத்தை பிடிச்சி தடவுறதுங்கிறது மார்க்கத்துல குத்தமான விஷயம் இல்லை. இப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்களா, சொன்னதோட இப்ப தஜ்ஜால் கதை முடிஞ்சது, முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவான், இப்ப நான் என்னுடைய சில அடியார்களை இறக்க போறேன். லா யதாலி பி அஹாதின் பிகிதாலிஹிம், எந்த ரெண்டு கைகளாலையும் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. யாருக்குமே என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை நான் வெளியாக்க போகிறேன். எனவே என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு நீ தூர் மலையிலே போய் ஏறி விடு என்று சொல்லுவாங்க. அவனும் என்ன செய்வார்கள், இப்பதான் யஜூஜ் மௌஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டம் எல்லா மலைகளிலிருந்து இறங்குவாங்க. மலைகள்ல இருந்து என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. அப்ப யஜூஜ் மௌஜூஜ் துல்கர்னைன் அரசனுடைய காலத்துல இருந்து இருக்கிறது. அவர்கள் மதில் அடைத்து போட்டார்கள். அப்ப இப்ப எங்க இந்தியாவது கேட்டா குர்ஆன்ல யஜூஜ் மௌஜூஜ்னு சொல்லி சொல்லுது. பூலோகால எப்படி அவங்க இருக்கிறாங்க, என்னத்தை திண்டாங்க, என்ன காத்த சுவாசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன அங்க பதில் சொல்றது? காணாம போன மலேசிய விமானத்தையே இன்னும் கண்டுபிடிக்கல. யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப அல்லாஹ் தஆலா நாடுகிற நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க, வெளிவாக்குவான். இப்ப அவங்க எல்லாம் இறங்கி இருக்கக்கூடிய ஆறுகள் குளத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ தண்ணியை குடிச்சிடுவாங்க. தண்ணீர் பட்டம் ஏற்பட்டுவிடும். இப்ப முன்னுக்க போற கோஷ்டி பின்னால வர கோஷ்டி பார்த்துட்டு சொல்லும், ஆனா இப்பதாங்க தண்ணி இருந்தது, அதை அவ்வளவு குடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் அவர்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்துல மலைக்கு மேல ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்கள் நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாட்டுடைய தலை கிடைப்பது இருக்கிறதே, அந்த தலை 100 தங்க காசுக்கு பெறுமதியாக இருக்கும். 100 பவுன் ஒரு மாட்டுடைய தலை, ஒரு ஆட்டுடைய தலை 100 பவுன். சல்லி என்ன தீக்கிறது, சாப்பாடு எல்லாத்தையும் இந்த யஜூஜ் மௌஜூஜ் முடுக்கி தள்ளிடுவானு விளங்குதா? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய நண்பர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையான பூச்சி புழுக்களை அவர்களுக்குள்ளார செலுத்தி விடுவார். யாருக்கு?
இந்த யௌஜூஜ் மௌஜூஜ் கொண்டு தனியே யாராலையும் கொள்ள முடியாது, அவர்கள் செலுத்தி விடுவாங்க. இப்படி செஞ்ச நேரத்துல ஒட்டு மொத்தமா அவ்வளவு பேரும் மொத்தம் போயிடுவாங்க. எல்லாருக்கும் செலுத்தினதோட அப்படி அந்த கூட்டமே மௌத்தா போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்றாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க பூமியில உங்களை கூட்டாளிகளை கொண்டு இறங்குங்க. இறங்கி பார்த்தா முழு பூமியை நாட்டம் அடிச்சு கொண்டு இருக்கும். என்ன இருக்கும்? முழுசா அவனுடைய பணம் தான் இருந்து கொண்டிருக்கும். இப்போ அல்லாஹ்விடத்திலே இப்ப துவா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஜான் நடவடி கூட இருக்காது, எல்லா இடத்தையும் அவன் செத்து போய் தான் கிடப்பான். அதனாலதான் நேற்று ஒரு ஹதீஸ் சொன்னேன், 999 பேர் அவனும் நம்ம ஒரு ஆண்டு சொன்னேன் சொன்னா இல்லையா? அதற்காக வேண்டி நான் அப்படி அந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே. அப்படி இருக்கிற நேரத்துல துவா கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஒட்டகங்கள் போல கழுத்துகள் நீண்ட பறவைகளை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அவைகள் வந்து இந்த இவனுடைய பணத்தை எல்லாம் தூக்கி 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 மனித கண்களுக்கே புறப்படாத இடத்துல முதலாவது பணமெல்லாம் கிளியர் ஆகிடும். சவங்கள் யௌஜூஜுடைய சவங்கள் எல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகி முடிஞ்சதற்கு பின்னால் இப்ப பூமி சுத்தமாகணுமே. அல்லாஹ்விடத்துல மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்பார்கள். இப்போ ஒரு பூமியில மழை அல்லாஹ் தஆலா இறக்குவான். முழு பூமியும் அது கழுவிக்கொண்டே போகும். ஹத்தா யத்ருகஹா தஸலக. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? தூய கண்ணாடியை போல பூமி அப்படி கழுத்தினாக்கி விட்டுரும். ஒரு சோதனைங்க, அப்படி மாறி மாறி அப்படி வரும். அதுக்கு போறோம் பூமிக்கு சொல்லப்படும், இப்ப நீ முளைக்கிறதெல்லாம் முளை, ஒண்ணுமே இல்லாம இருக்குது, நீ முளைக்க வேண்டியதை முளை, உன்னுடைய பரக்கத்துகளை திருப்பித்தா என்று சொல்லப்படும். அந்த காலத்துல வாழ்றவங்க ஒரு மாதுளம் கனியை திண்டு விட்டு அதனுடைய தோளிலே ஒரு கூட்டமே நிழலாக உட்கார்ந்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய மாதுளம் பழங்கள் இருந்து கொண்டிருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டகத்துடைய அந்த பால்வடியில இருந்து ஒரு பெரும் மனிதர்களுடைய கூட்டமே பால் குடிக்கக்கூடிய அளவுக்கு பரக்கத்தா இருக்கும். அப்படி ஒரு பரக்கத் பூமியில வந்து கொண்டே இருக்கும். ஆற்றிட பால்வடியில இருந்து குடும்பம் அண்டை வீட்டார் எல்லாருமே குடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? ஒரு மனமிக்க காற்றை அனுப்புவான். ஒரு மனமிக்க காற்றை அனுப்புவான். அந்த காற்றை சுவாசிக்கிற நேரத்துல மூமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மௌத்தாவிடுவாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க? மனமான காத்துல மௌத்தா போவாங்கன்னா இதை நம்ப முடியுமா? நம்பணும்டா எல்லாத்தையும் நம்பலாம், நம்ப கூடாதுன்னா ஒன்னத்தையும் நம்ப முடியாது, எல்லாத்தையுமே உடைச்சு போடலாம். மனமான காத்தடிச்சு எல்லாம் மௌத்தா போவாங்கன்னா அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப பூமியில கெட்ட மனிதர்கள் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் கழுதைகள் போல பாதை வெளியே உடலுறவிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நிர்வாணமா பூமி முழுசாக கெட்டு போய்விடும். அவங்க அப்படி இருக்கிற நேரத்துல இசைகளும் பெருகிவிடும். இப்பவே பெருகி போயிருக்குது. எல்லா இடத்துலயும் ஒரே இசை மயமாக இருக்கும். அந்த காலத்துல நாம வாழ மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் வரையில வந்து. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப இஸ்லாமியர்கள் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரை எடுத்து அப்படி லேசா ஓடுவாங்க. எப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சூரை கையில கொடுத்தானோ இப்படி கையில வச்சுக்கிட்டு அல்லாவே பார்த்துக்கிட்டு இன்னும் அதே மாதிரி இருக்கிறாங்க, கண்ணி வைக்காம. எப்ப ஊத சொல்லுவாரு? அப்ப இதெல்லாம் புத்திக்கு எட்டுதா இல்ல நம்மளுக்கு மார்க்கத்துல வெட்டுதா? இப்படி எல்லாம் வழக்கு முடி முடிக்கிப்பாரா? அப்படி அல்லாஹ் இப்ப ஊதுன்னு சொன்னதுல முதலாவது அது ஊதுதான்னு பார்த்துட்டு அப்படி ஒரு சத்தம் ஒண்ணு போடுவாரு. என்னடா இது புதுஜா மியூசிக் சத்தம் ஒண்ணு கேட்குது, எல்லாம் வீட்டுல இருக்கிற செட்டெல்லாம் ஓன் பண்ணிட்டு அங்க ஓடிடுவான். சத்தம் எங்க இது வருதுன்னு பார்க்கறதுக்கு எல்லாரையும் ஒரு இடத்துல அப்படி வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாமியர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அவர்கள் ஊதுவார்கள், முழு சமுதாயமே அந்த இடத்திலே அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே சுருக்கத்தை நீங்க விளங்கி இருப்பீங்க. வந்து கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உறவு செய்வார்கள். இப்போ மக்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று என்ன தெரியுமா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வார காலமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வார காலமும் ஒண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. சகோதரர்களே, இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புகாரியிலே முஸ்லிமிலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்.
என்ன ஹதீஸ்? கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும். உங்களிடத்திலே மரியமுடைய மகன் இறங்குகின்ற நேரத்திலே உங்களுடைய இமாமும் உங்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இந்த இமாம மக்கள் எப்படி தஅவீல் செய்தாங்க? அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படி என்று அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அதற்கு விளக்கம் கொண்டு எழுதி விட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு மாத்தமாக இன்னொரு ஹதீஸ் கிரந்தத்திலே, அதாவது ஹைசமி அவர்களுடைய புக்குன்னு நினைக்கிறேன், சரியா தேடிக்கிற கிடைக்கையில, என்சில் ஈசபுன் மரியம் ஃபயகூலு அமீருஹுமுல் மஹதி, மரியமுடைய மகன் இறங்குகின்ற நேரத்திலே அவர்களுடைய அமீராக மஹதி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுதுதானே. அந்த சொல்ல வச்சு என்ன செய்யறாங்க வந்து அந்த இமாம் வந்து அது மஹதி தான் சொல்லி போட்டு சொல்றாங்க வந்து. சரியா? ஆனா உண்மையிலேயே அந்த ஹதீஸை எடுத்து நான் பார்த்த சகோதரர்களே, முஹம்மது பின் ஹாலித் பின் ஹர்சானி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அந்த எல்லா ஹதீஸிலே வர அந்த மஹதியில துண்டு போடப்பட்டீங்க, அது எல்லாத்திலேயுமே அவருடைய பெயர் வருகிறது. அவர் யார் என்றே அறியப்படாத மஜ்ஹூலிலே இருப்பவர். ஹதீஸ் கலை அறிஞர்கள்ல மஜ்ஹூல் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதலாவது புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பில் அந்த பெயர் இல்லை. இங்க இடத்துல அந்த மஹதியை போட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னது வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் என்றால் முஹம்மது பின் ஹாலித். முஹம்மது பின் ஹாலித் இவர் ஹதீஸ்களை அறிஞர்களிலே யார் என்று அறியப்படாதவர், எட்ரஸ் இல்லாதவர், நம்ம பாசையில சொல்வதாக இருந்தார். அதனால இந்த ஹதீஸை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது முதலாவது விஷயம். அவர் சொல்றதை இல்லை நாங்க ஏற்றுக்கொள்வோம் சொன்னா, அதே முஹம்மது பின் ஹாலித் சொல்றாரு, லா மஹதிய இல்லா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் தான் மஹதி, மஹதின்னு ஒரு ஆள் தனியே இல்லை அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. அவரு அடுத்த ஹதீஸ சொல்றாரு. இப்ப இதையே நாங்க ஏத்துக்கிறதா இருந்தா, மஹதின்னு ஒரு ஆள் வர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, ஈசாவை தவிர மஹதி வேற யாரும் கிடையாது அவர் சொல்றாரு முஹம்மது பின் ஹாலித். அவர் சொன்னதே நாம ஏற்றுக்கிறோம். எல்லாத்திலேயுமே இந்த முஹம்மது பின் ஹாலித் வாரதால இதை ஹதீஸ் கலை அறிஞர்கள் இவர் யாருன்றே தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதால அவரை நாம ஏற்றுக்கிற மாட்டாங்க. உள்ளதுல மஹதி அலைஹிஸ்ஸலாமை பற்றி வந்திருக்கக்கூடிய 51 ஹதீஸ் இருக்குது. மூல நூல்கள்ல 51 ஹதீஸ் இருக்கிறது சகோதரர்களே. அதுல இருக்கக்கூடியது சஹீஹ் ஹஸனாக இருக்கக்கூடியது வெறும் 4 ஹதீஸ்கள் தான். மிச்ச 47 வைஃபு முன்கர் மௌது உண்ட வழங்குதா, பலவீனம், நிராகரிக்கப்பட்டது, விட்டுக்கட்டப்பட்டது, எல்லாமே முழுசுமே குப்பை, முழுசுமே குப்பை. அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அதற்கு முன்னால இந்த 4 ஹதீஸ என்ன, மஹதியை பத்தி இருக்கக்கூடிய 4 ஹதீஸ் என்ன, இந்த இமாமுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு உள்ள அந்த இடத்துல மஹதிங்கிற அந்த தஅவீல்ங்கிறது கிடையாது. அது விளங்கிட்ட போதாது. அப்ப இருக்கிற இமாம் வேற. ஏன்னு சொன்னா இந்த ஹதீஸ் ரொம்ப வித்தியாசமான விஷயத்தை சொல்லுது. எப்படின்னு சொன்னா, லா தன்களில் ஐயாம் வலா எல்ஹபத்தஹு ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அரபு உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராத வரை இந்த உலகம் என்ன செய்யாது, அழியாது. இஸ்முஹு யுவாத்தியு இஸ்மி, அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும், அவருடைய தந்தையுடைய பெயர் என்னுடைய தந்தைக்கு பெயராக இருக்கும் என்ற அந்த சொல்லு கூட, அது கூட சஹீஹாக ஹஸனாக நமக்கு தெரிய வருது. நம்ம இப்ப பார்த்தோம், அது கூட நமக்கு வந்து ஹஸனாகவோ சஹீஹாவோ தெரிய வருது. அதுல கூட அறிஞர்கள் கடையில ரொம்ப அதுல வந்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, ரசூலுல்லாஹ் பேர் என்ன? ரசூலுல்லாஹ் பேர்ல மஹதியின் பேர் ஒன்று இருக்கிறதா? இல்ல. ரசூலுல்லாஹ் வாப்பாட பேர் என்ன? அப்துல்லா. சரி, அப்துல்லாக்காக அவரை வாப்பாடு ஒத்துக்கிடலாம். இப்ப மஹதியின் பேரு ரசூலுல்லாஹ் பேரு ஒத்துக்கிடையே, அப்ப என்னுடைய பேர் அவருடைய பேரை ஒத்துக்கிடுண்டா, இங்க அவரோட பேர் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் பேர்ல ஒன்னா தான், முகமதோ அஹமதோ ஏதாவது ஒன்று இருக்கும். மஹதி என்ற புனை பெயராக அந்த பண்பாடு அவர் அழைக்கப்படுவார். என்ன செய்வாரு? அவரு அழைக்கப்படுவார்னு நாம விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த ஹதீஸுக்கு
தெளிவான விளக்கம் வந்துவிடும் சகோதரர்களே. இதுதான் அந்த இடத்துல உள்ள விஷயம். இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக சொல்லுது. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பூமி முழுக்க ஒரு சமாதானத்தை தான் நிலைநாட்டுவார். அந்த பூமி அநியாயத்திலும் ராஜகத்திலும் நிறைந்திருக்கின்ற போது இந்த பூமி முழுக்க என்ன செய்வாரு, அவர் சமாதானத்தை நிலைநாட்டுவார். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற போது என்ன நடக்கும், சண்டை தான் நடக்கின்ற நேரத்தில் தான் வருவாங்க. நீங்க அப்ப தஜ்ஜால் ஹதீஸ்ல படிச்சீங்க. இப்ப இவர் முழுக்க சமாதானவாதியாக, அப்படி அரபுலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்துற ஒரு சமாதானவாதியாக, உலகம் முழுக்க அவர் யாரோடையுமே கலந்துக்க போகாம 7 வருஷம் ஆண்டுக்கு போவார். இப்ப சொல்லுங்க பாப்போம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கக்கூடிய மனிதரா? இந்த ஹதீஸான சஹீஹான ஹதீஸ்களை எடுத்து பார்த்தா என்னது அப்படியான ஒரு விஷயம் இல்லை சகோதரர்களே. இதை அடுத்ததாக விளங்குகிறது. அடுத்தது என்னன்னு தெரியுமா, ஒரு ஹதீஸ் ஒன்று போட்டிக்கிறாங்க இப்னு மாஜால, அல் மஹதி மின்னா அஹ்லுல் பைத் யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின். மஹதி எங்களை சேர்ந்தவராக இருப்பாரு, ஒரு நாள் ஒரு நைட்ல அல்லாஹ் தஆலா அவரை சீர்திருத்தமாக்கிடுவான். அப்ப அதுக்கு முன்னுக்கு அவர் அப்படி இப்படி இருப்பாரு, ஒரு நைட்ல அவரை சுத்தமாக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. இந்த ஹதீஸும் பலவீனமானது. முஹம்மத் பின் இப்ராஹிம் பின் முஹம்மத் பின் அபில் ஹனீஃபா என்பவர் வருகிறார். அவரை எல்லாருமே அவரை குறை கூறி இருக்கிறார்கள். சரியா அப்போ ஒரு நைட்டில் அவர் சுகமாக இதாவாரு, மையத்து போய் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் மக்களை போய் வாங்குவாங்க. அந்த செய்தியும் இதுல என்னது பலவீனம். அடுத்தது என்ன ஆச்சு, யஹ்ருஜு மின் குராசான் ராயாத்துன் சூத். விளங்குதா? குராசான் பகுதியிலே இருந்து என்ன வரும், கருப்பு கொடிகள் வெளியாகும். அந்த கருப்பு கொடிகளை நீங்கள் கண்டால் அங்கே நீங்கள் சொல்லுங்கள், ஃபைன்ன ஃபீஹா ஹலிஃபத்துல்லாஹி மஹதி, அங்கதான் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹதி இருக்கிறார் என்று ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதனாலதான் சில இயக்கங்கள் நம்ம ஆப்கானிஸ்தான்ல கருப்பு கொடியை தூக்குற நேரத்துல, இப்போ இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கம் ஒன்று கருப்பு கொடியை தூக்குற நேரத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க, கருப்பு கொடி கிளம்பிட்டு ஒரு ஆள்கிட்ட மேல கொஞ்சம் ஆசை வந்துட்டாங்க, அவரை எப்படியாவது வசத்துறதுங்கிறது ஒரு பண்பு தான். அந்த பண்பு தான் விடுதலைக்காக, தமிழ் மக்கள் விடுதலைக்காக போராடியவர் இலங்கையில் ஒருவர் இருந்தார், அவர் இறந்தாரு. அதான் உண்மையான செய்தி. ஆனா இன்றைக்கு வர காட்டி அவர் உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கிறாங்க. என்னத்துக்கு, அவரோட மேல உள்ள அன்பான அப்படி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னது சொன்னதாக இந்த ஹதீஸ் வருகிறது. என்ன, அவர் கருப்பு கொடி வருவோம், அந்த கருப்பு கொடியை நீங்க கண்டால் நீங்கள் படிக்கட்டில சரி போய்த்து தவழ்ந்து கொள்ளுங்கள், தவழ்ந்து சரி போய் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். இஸ்னாதுஹு லைஃபுன் ஜித்தன். எப்படி எழுதுகிறாங்க, அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ரொம்ப பலவீனமானது. ருஸ்தின் பின் சஅத் என்பவர் வருகிறார். அவரை முன்கருள் ஹதீஸ் கலையிலே நிராகரிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்றாங்க. அடுத்தது ஒரு ஹதீஸ் சொல்றேன், யஹ்ருஜுல் மஹதி ஃபி உம்மத்தி ஹம்ஸன் அவ் சபன் அவ் திஸா. என்னுடைய உம்மத்திலே மஹதி 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் ஆளுவார். அது முழுக்க பூமி எல்லாம் பணம் காசு கொட்டு மக்கள் எல்லாம் மஹதி அதி அதின்னு சொல்வார்கள். அவர்கள் எல்லாருக்கும் கொடுப்பாரு, அவர் வாரி வாரி வளர்க்குவாரு அப்படின்னு சொல்லி. அப்ப முழு சகாத்து லிஸ்டுக்காரர்கள் எங்க போய் நின்றுவாங்க, மஹதின்னு நின்றுவாங்க. அப்படி மக்கள் நினைக்கிறாங்க. அந்த ஹதீஸும் பலவீனமானது. ஸைத் பின் அபி ஹிவாரி என்பவர் வருகிறார். அவருடைய சனதை முல்லம், அது என்ன, இருட்டான அறிவிப்பாளர் வரிசை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம் ஸஹாபி, இமாம் நாஸுத்தீன் அல்பானி எல்லாருமே இந்த ஹதீஸ்களை லைஃப் ஆக்கி இருக்கிறாங்க. சகோதரர்களே, இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், சுருக்கத்தை நீங்க விளங்கி இருப்பீங்க. என்ன, கருப்பு கொடி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட மஹதி வாரது, குராசான் பகுதியில இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வாரது, பணியில சரி போய் தவண்டு போய் அவங்ககிட்ட பையத்து வாங்குறது சொன்னதெல்லாம்
மனிதர்களால அது எழுதப்பட்டது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை. மன் ஹத்தஸ அன்னி ஹதீதன் யுரா அன்னஹு கலிபன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன். என்னை தொட்டும் ஒரு விஷயத்தை யாராவது சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது பொய்யென்று கருதப்படுகின்ற நிலைமையில் இவ்வளவு அறிஞர்கள் இது பலவீனமானது, இது பொய்யானது, இது ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஹதீஸ், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருவர் இந்த மாதிரி ஹதீஸுகளை பொய்யென்று நினைக்கக்கூடிய நிலைமையில மக்களுக்கு சொல்லுவாராக இருந்தால் அவரும் அந்த இடத்துல பொய் சொன்னவராக போகிறார். யாருக்கு எதிராக? யாருக்கு எதிராக? ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன எதிராக. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பொய் சொன்னவருடைய முடிவு என்ன முடியும்? மண் கதவ அலைய முத்தஅம்மிதன் மண் கால அலைய மாலம் அக்குல். நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் தங்குமிடத்தை நரகமாக்கி கிடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அதனால ரசூலுல்லாஹ் விஷயத்துல ஒன்று சொல்ற விஷயத்துல நம்ம ஞானங்கள் இல்லாம சஹீஹ் லைஃப் அளவுக்குலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது என்பதை சொல்வதற்காக வேண்டி உங்களிடத்துல நான் ஒன்று சொன்னோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க யார்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல ஆகப்பெரிய தலைவராக இருந்தாங்க. அவங்க தான் குர்ஆன் ஹதீஸ இந்த உலகத்துல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அஹ்லு தௌஹீதுல ஒரு பெரிய ஒரு தலைவர். அவங்க வாழ்ந்த காலத்துல அஹ்மத் பின் தாவூத் என்பவர் இருந்தார். அஹ்மத் பின் தாவூத் இவர் மூத்தசிலான்னா என்ன? புத்திய போட்டு பார்ப்பாரு, அது ஒத்துக்கிட்டா என்ன செய்வாரு? ஹதீஸை ஏற்றுக்கிடுவாரு. அது ஒத்துக்கடையில் சொல்லி சொன்னா ஹதீஸை ஏற்றுக்க மாட்டார். ஆனா இவர் அரசியல்வாதிகளோட ரொம்ப நெருக்கம் வச்சிருந்தார். அரசியல்வாதிகளோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா அவர் இருந்தார். யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ஹக்ல இருந்தாங்க. அஹ்மத் பின் அபீ தாவூத் புத்திய போட்டு எல்லாமே சொல்லக்கூடியவர். எந்த அளவுக்கு குர்ஆன் எழுதப்பட்டது தான் இல்லாம அது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டது இல்லைன்னு வாதித்த ஒரு ஆள் அவர். மூத்தசிலான உச்ச கட்டத்தில் இருந்தவர் அவர். விளங்குதா? புத்தியை தான் போடுவார் எல்லாத்துக்கும். இவர் அரசியல்வாதிகளோட நெருக்கம் வச்சதால அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம போட்டு கொடுத்தாரு. யார்கிட்ட போயிட்டு? அரசியல்வாதிகளை போட்டு கொடுத்தாரு. இதனால அங்க இருந்த மூத்தசின் பில்லா அந்த நேரத்துல இருந்தவர் அவரு அஹ்மத் பின் தாவூதுல அந்த சொல்ல கட்டி இவங்களை பிடிச்சி எடுத்து ஜெயில போட்டு அடைச்சி வச்சு கஸ்டடி அடித்தாங்க. அது ஒரு சம்பவம். சகோதரர்களே, மக்கள் எல்லாம் அதுக்கு எதிராக ரொம்ப நின்றாங்க. இவங்க சொன்னாங்க பைனக்கும் யோகல் ஜனாயிஸ் சொன்னாங்க. உங்களுக்கு எங்களுக்கு இடையில ஜனாசாவுடைய நாள் தான் நமக்கு தீர்மானிக்கும் சொன்னாங்க. இமாம் தஹபி சொல்றாங்க, அந்த நாளிலேயே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய மையத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, சத்தியத்தை சொன்னவங்களுடைய பேர் அல்லாஹ் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டான், நல்லா சொன்னாரு. உங்களுக்கு எங்களுக்கு ஜனாசால கலந்துக்கிறவங்க காட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப 5 லட்சம் பேர் அவங்க என்ன செஞ்சுப்பாங்க? துவா செஞ்சுப்பாங்க. ஊரெல்லாம் அழுக அவங்க மௌத்தா போனா. இப்ப அஹ்மத் இப்னு தாவூத் ரொம்ப சந்தோஷம், ஆள் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு மௌத்தா பாருங்க ஒரு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், சத்தியத்தை அந்த மக்களுக்கு கொண்டு சொல்ல வந்தேன். அப்ப அடி விழுவுது. அடி விழுந்தது அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் போய் சொல்றாங்க, இமாமே அவன் சொன்ன மாதிரி ஒரு பொய்க்காக குர்ஆன் படைக்கப்பட்டது நீங்க சொல்லுங்க, சொன்னா விட்டு போடுவாங்க, தான் முடிகிற விஷயம், ஒரு நிர்பந்தம் தானே சொன்னாங்க. சொல்லிட்டேட்டு வைக்க அதை எழுதிடுவாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் இப்படி சொன்னாங்க. நாளைக்கு அது கிதாபாக போகும். முழு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் பார்த்து அஹ்மத் இப்னு ஹம்பலும் முத்தசிலான்னு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? அவரும் புத்திக்கு கட்டுப்பட்டதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஒருவராக இருப்பார் என்று மக்கள் சொல்லுவார்கள் என்பதை அந்த இடத்துல அழகாக சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் அவங்க துஆவன் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை மக்களை வழிகெடுக்கக்கூடிய மௌத்ததிலாக்கள் பகுத்தறிவாதிகள் நிறைந்த காலத்துல, பகுத்தறிவிட்டு தங்களை நினைக்கக்கூடியவர்கள் வாழ்ந்த காலத்துல உன்னுடைய கலாத்தை அதனுடைய தூய வழியிலே இந்த மக்களுக்கு சொல்ல வந்தேன். ஆனா அந்த அஹ்மத் பின் தாவூத்ங்கிறவரு என்ன அநியாயமாக என்ன செஞ்சிட்டார்? நான் அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டேன். அல்லாஹ், இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட நிலைமையிலே நான் உன்னிடத்துல துஆ கேட்கிறேன். அவருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு நீனே பொறுப்பான். நானும் அதே துஆவை கேட்கிறேன். கொடுக்க வேண்டியது அல்லாஹ் தாலா நீ கொடுத்து உலகத்துல காட்டு, உலகத்துல காட்டு, இப்படி சொல்லிவிட்டு மௌத்தானார்கள். சோகத்துக்கு இப்ப அஹ்மத் இப்னு தாவூத் எப்பவும் நல்லா இருக்கணுமா?
மௌத்துடைய நேரம் வந்து அவருக்கு பார்சவாதம் வந்துச்சு. வந்தா ஒரு பகுதி விளங்குது, ஒரு பகுதி விளங்க மாட்டேங்குது. இந்த மூளை விட்டு மூளை உனக்கு விளங்காது, இது விளங்க மாட்டேங்குது. வந்து சொல்றாரு, ஒரு பகுதியில எனக்கு வந்து கத்தியால குத்தினாலும் நோவ மாட்டேங்குது, மறுபகுதியில வந்து கொசு குத்தினாலும் பெரிய யானை குத்துறா அப்படி இப்படி சொன்னாருங்க. இப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாரு வந்து, அஹமதுடைய துவா அசாபத்தனி தாவத் அஹமது இப்னு ஹம்பல், அஹமதுடைய துவா அழித்து விட்டது என்று சொன்னார்கள். அஹமதுடைய துவா அழித்து விட்டதுன்னு சொன்னாங்க. பெரிய இமாம்கள் அவங்க மூத்தசிராக்களுக்காக எதிராக போராடினவங்க, பௌத்தறிவாதிகள் சொல்லக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம அவங்கள கால் தூசிக்கு கூட இல்லை, ஆனா அந்த மாதிரி கொள்கை உடையவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய காலகட்டத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இவங்களோட கொள்கையிலிருந்து நம்மளுடைய மக்களுடைய எல்லாரையும் சிந்தனை, அதையும் தமிழ் பேசும் மக்களுடைய சிந்தனை, எல்லாத்தையும் தமிழ் பேசுறவங்களுக்கு எந்த பிரச்சனை. இப்ப நம்ம உருது பேசுற இந்த மாணவர்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. வந்து இந்த ஆய்வுகளுக்கு தமிழ் பேசுனதால வந்த பிரச்சனை தான் எங்களுக்கு, அரபியல்கிட்ட அந்த பிரச்சனை இருக்காது. வந்து அப்போ அதனால அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் இன்றைக்கு ஆகப்பெரிய தௌஹீத் நம்ம சமுதாயத்தில் செய்ய வேண்டியது. அதை நாம செய்து கொண்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம இல்லாட்டி நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், வந்து தொடர்ச்சியாக அதே வழியிலேயே நீங்க வைத்துக் கொண்டே இருக்கணும். ஷேக் அஹ்மத் ஷாக்கிர் ஒரு பெரிய ஷேக் ஒன்று இருந்தாங்க. அவர காலத்துல ஒரு இமாம் ஒன்று இருந்தார், பள்ளி இமாம். இவருக்கு 2 கண்ணம் தெரியாது. வந்து இவருக்கு 2 கண்ணம் தெரியாது. ஒரே அரசர்கிட்ட போவார். அரசர்கிட்ட போனா அவர் என்ன செய்வாரு, ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பார். இவர் தான் கிளம்ப கொத்தா வருது, வேற யாருக்கும் கொடுக்குற இல்லை. பட்டியல குத்துப்பா வேற யாருக்கும் கொடுக்குற இல்லை. யாரு, இந்த இவர் தான் தெரியாதவர். இப்போ ஷாக்கிர் பின்னுக்க குஞ்சிக்கிறாங்க. இவர் மெம்பர்ல தோக்குறாரு. தோக்குற நேரத்தில் அந்த அரசர் வாரார். இது கண் தெரியாட்டிய சில அல்லாஹ் சில எக்ஸ்ட்ரா திறமைகளை மாற்றுத்திறனாளிகள் அதான் சொல்றாங்க. வந்து என்ன செய்யறாரு, வந்து உள்ளுக்க வாராது. அரசர் வாராதுங்கிறத இவர் விளங்கிட்டார். வழக்கத்தை சத்தத்தோட வருவாங்க. வரக்கூடிய நேரத்துல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மா அபஸ்த வமா தவல்லைத்த இது ஜா அக்கல் அவுமா, உங்களிடத்திலே குருடர் ஒருவர் வந்தபோது நீங்கள் கடுகடுக்கவும் இல்லை, முகம் சுளிக்கவும் இல்லை. இந்த வசனம் விளங்குது அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்விடத்துல குருடர் வந்தபோது கடுகெடுத்தாங்க, முகம் சுளித்தாங்க, அப்படிதானே? இவரு என்ன செய்யறாருன்னா, அரசரை புகழ்வதற்காக வேண்டி நபியை கீழே போடுறாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகெடுத்தாங்க, ஆனா மா அபஸ்த, நீங்கள் கடுகெடுக்கவில்லை, அம்மா தவளைத்த, முகத்தை திருப்பவில்லை, வந்த நேரம்னா நீங்க தந்தீங்க. இது ஜாக்கலாமா, இந்த குருடானவன் வந்த போது அப்படின்னு சொன்னார். எழுப்பினார்கள் அஹ்மது இப்னு ஷாக்கிர். அந்த மெம்பர் அந்த இதுல எழுப்பினாங்க. எழுப்பி சொன்னாங்க, மக்களே உங்களுடைய இமாம் காஃபிர், இவருக்கு பின்னால் தொடுவது பாத்தில். இவன் யாரை குறை சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை ஏகப்படுத்துகிறார். அதனால இவன் காஃபிர், இவனுக்கு விடுங்க தொடாது. எல்லா அரசர்கள் ஆட்கள்லாம் அடிச்சு இவரை அஹ்மத் ஷாக்கிரை வெளியே போட்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு நாளை கொடுப்பான்? மக்களே போறோம், இந்த குருடன் வந்து இவன் இதுக்குத்தான் செய்யறான், இவன் பெரிய ஒரு போக்கிரின்னு மக்கள் விளங்கினார்கள். கடைசியில் அந்த சரித்திரத்தை எழுதுறாங்க. அந்த பள்ளி வாசல்ல செருப்பு வைக்கிறதுக்கு காவல் ஈக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ஹதீவுடைய நிலைமையை மாற்றினான். யாரு? அந்த ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தினாரு. அவன் நிலைமையை மாற்றிட்டு அஹ்மது ஷாக்கிர் இந்த மன்னர மௌத்துக்கு போறோம் அந்த பள்ளிவாசலுடைய ஹதீபாக மாறினாங்க. பாருங்க அந்த சரித்திரம், பாருங்க அந்த சரித்திரத்தை நீங்க பார்க்கலன்னா சியர் அலாமின் நுபலா, அதான் நம்ம அடிக்கடி பார்க்கிற புக் ஒன்று, அந்த புக்கில் நீங்க பார்த்தா அந்த சரித்திரம் எல்லாம் வருகிறது இன்ஷா அல்லாஹ். அவருடைய சரித்திரத்துல நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விஷயங்களை சொல்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல நாம சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இன்றையோட நம்மளுடைய பயான் நிகழ்ச்சி என்ன செய்கிறது, நிறுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அது நடக்கிறது. அதனால நான் உண்மையிலே பேசுற நிலைமையிலே இல்லை, நிர்வாகத்திலே வேண்டுகொள்ளுக்கணுங்க. ஒரு நிர்பந்தத்தில் வந்து பேசினேன். சில விஷயங்களில் குறைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தாலா நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆதாமா இன்றி இதுதான் எங்களுக்கு உள்ளது. பல்லில்மு விடல்லாஹி தஆலா, அறிவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது.
சரியாக சொல்லியிருந்தா அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, பிழையாக சொல்லியிருந்தா அது ஷைத்தானிடத்தில் இருந்து வந்தது. இவ்வளவு காலமும் நான் பேசின வார்த்தைகள் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்து கொள்ளுங்கள். أقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.